ஒரு நாளைக்கு 1000 சப்ஸ்கிரைபர் என்ன கூட கூட போகும். தமிழ் மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சேனல், அதாவது நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய சேனலுக்கு இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்டோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபரை எப்படி வேகமாக இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்குரிய ஒரு 2 சூப்பரான வழிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரே நாளில் 1000 சப்ஸ்கிரைபரும் டைட்டில் தமிழ் எல்லாம் வச்சுருந்தேன். அதெல்லாம் உண்மையானு கேட்டிங்கன்னா உண்மைதான். அது உங்களுடைய அந்த சொல்கிற டிப்ஸுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பொறுத்து அது என்ன அப்படிங்கிற வீடியோக்களை போய் பார்க்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மூலமாக உங்களுடைய ஃபேஸ், உங்களுடைய சேனலை பற்றி உங்களுடைய ஃபேஸ் இப்படி இருக்கிற ஃபேஸை இப்படி மாற்றிடலாம். ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கன்ஃபார்ம் இந்த வீடியோ மூலமாக உங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைபரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக பாருங்கள், நம்மளுக்கு மானிட்டைசேஷன் கிடச்சிட்டு அப்படிங்கிறது ஒரு வீடியோ, அதாவது ஒரு லைவில் சொல்லியிருப்போம். அந்த லைவில் என்ன சொல்லியிருப்போம்னா, இந்த வீக்கில் இருந்து நான் மானிட்டைசேஷன் சீரியஸுங்கிறத பண்ணுறேன் அப்படி, அதாவது நான் அந்த வீடியோலாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்க அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண எடிட் பண்ண முடியல, அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு. ஸோ சாரி, நெக்ஸ்ட் வீட்டுக்கு நான் கன்ஃபார்ம் போட்டுருவேன் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணுறேன், பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா என் பேர் சிவன் பிரைட்டன். ஸோ நம்ம பாருங்கள், இந்த டெக் ரிலேட்டட் யூடியூப் சீரிஸும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இனிமேல் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள், கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணணும். பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க உங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். 1 மினிட், உனக்கே முதல்ல சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகலை, நீ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வழி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதுக்குரிய ரீசனும் வீடியோக்குள்ள இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நேர்மையாக நான் உழைச்சி பண்ணணும்ப்பா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்குரிய ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இல்லை. அதுக்கு ஒரு சூப்பரான வீடியோ வருது, நெக்ஸ்ட் வீக்கில் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க. நேர்மையாக வழியில் பார்த்தீங்கன்னா எப்படி சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீக் வீடியோவில் சொல்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கு என்ன வழினாலும் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், இந்த சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு 2 வழிகள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வழிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இந்த 2 ஸ்டெப்ஸை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா சப்ஸ்கிரைபருங்கிறது நல்லா வேறு லெவலாக பார்த்தா இன்க்ரீஸுங்கிறது ஆவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். இந்த ட்ரிக்ஸ் மூலமாக அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜை லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் ட்ரிக்கில் பார்க்க போகிறது அப்படின்னா சப் ஃபார் சப் ட்ரிக்கை தான் பார்க்க போகிறோம். அதாவது சப்ஸ்கிரைப் ஃபார் சப்ஸ்கிரைப் அப்படின்னா நீங்கள் ஒருத்தருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த ஒரு ட்ரிக்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ யூடியூப்பில் போயிட்டு சப் ஃபார் சப் அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபில்ட்ரு போனீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்துக்கோங்க. ஸோ லைவில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் வரும். ஸோ நான் பார்த்தா இப்போ ஃபஸ்ட் பார்த்தா நம்மளுக்கு ஒரு இது பார்த்தா லைவுங்கிறது போய்கிட்டு இருக்குது. ஓகே, ஸோ கமெண்ட் செக்ஷன்ஸில் இப்போ பார்த்தா நம்ம அந்த ட்ரிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ கமெண்ட் செக்ஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்லி சென்ட் சப்ஸ்கிரைபர் கேன் சென்ட் மெசேஜ். இதுவுமே ஒரு ட்ரிக் தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளால் அவங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியும், அதாவது லைவ் சேட்டில் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் போயிட்டோமா? ஓகே. ஸோ ஓகே, நான் பண்ண அந்த லைவ் சேட்டில் ஒருத்தங்களுடைய சேனல் நேம் அடிச்சுட்டு ஐ சப்ஸ்கிரைப்டு யுவர் சேனல் அப்படிங்கிறத பண்ணால் போடணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டுருணும். ஸோ ஃபஸ்ட் பண்ண அவங்க சேனலுக்கு போய் சப்போர்ட் பண்ணணும். ஸோ பண்ண நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ எஸ், இவங்க தான் அது. ஸோ இப்போ பண்ண இவங்க சேனலுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு. ஓகே, சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது பண்ணியாச்சு. இப்போ பண்ண அவங்களுமே நம்மளுக்கு பண்ண சப்ஸ்கிரைபுங்கிறது பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இவ்வளோ தான் பண்ண இந்த சப் ஃபார் சப் அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் சப் ஃபார் சப். நீங்கள் அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சப்ஸ்கிரைபுங்கிறது பண்ணுவாங்க. அவ்வளோதான் கைஸ். ஸோ நீங்கள் இது ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் உள்ள ஒரு ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தா நிறைய சேனல், அதாவது நிறையா இந்த மாதிரி 3 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நீங்கள் பண்ணலாம். நிறையா பேர் இருக்கிற சேனலாகவும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த சேனலில் போய் பார்த்தேன் அப்படின்னா, இந்த CLOUX இவங்க பண்ணால் அந்த சேனலோட வீடியோலையும் இருந்தாங்க, இந்த ஒரு வீடியோலையுமே இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சேனலையும் பண்ணலாம், அவங்க சேனலையும் பண்ணலாம். அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற இன்க்ரீஸ் ஆவாங்க. இந்த லைவ் நடத்துகிறவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம லைவ் சேட்லேயே பேச முடியும். எஸ், ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள், உங்களுடைய சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், இந்த ஃபர்ஸ்ட் ட்ரிக் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பராக தானே இருக்குது. ஸோ ஆமாம், உங்களுக்கு கன்ஃபார்ம் சேனலோடைய சப்ஸ்கிரைபருங்கிறது இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ வேறு லெவல் தான் இல்லையா? ஸோ சேனலோட சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க நம்புகிறேன். பார்க்கலாம்.
ஸோ ஓகே, ரெண்டாவது ட்ரிக்கை பார்த்துடலாம் வாங்க. ஸோ ரெண்டாவது ட்ரிக் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபோட சேனல் நேம், அதாவது ஒரு சேனலில் ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ கீழே போய் நீங்கள் வந்து வேணால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் நம்மளுடைய சேனலில் வைக்கிறேன், நம்மளுடைய வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ, அதாவது இந்த ட்ரிக் மூலமாக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சேனல் நேம், ஓகேவா? ஸோ உங்களுடைய சேனல் நேம், இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய சேனலே வச்சுக்கிறேன். சேனல் நேம் ரெயின்போ டெக் தமிழ், கேட்டகரி டெக், சப்போர்ட் கைஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடுங்க. அண்ட் மஸ்ட் வந்து பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அப்படிங்கிறத மட்டும் போடாதீங்க. அது வந்து பண்ணால் ஸ்பேமில் போயிடும், அது உங்களுக்கு யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து பண்ணால் கிட்டத்தட்ட அந்த ஃபர்ஸ்ட் ட்ரிக் மாதிரி தான். ஓகேவா? வாட்ஸ்அப் தான். அதில் நீங்கள் லைவாக போய் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்கமிங்ஸில். ஏன்னா இந்த வீடியோங்கிறது எக்கச்சக்கமான பேர் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. வீடியோக்கு இந்த டைமில் இவ்வளோ போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது சப்ஸ்கிரைபர்ஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. சேனல் நேம், கேட்டகரி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள், உங்கள் சேனலை பற்றி எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் அப்படி மட்டும் விட்டுறக்கூடாது. ஏன்னா பார்க்குற மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க கமெண்ட்ஸ்க்கு கீழே நான் வந்து உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்களும் எனக்கு பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் 2 லைன்ஸ் நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு பண்ணிடுவீங்க, அவங்களும் உங்களுக்கு பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பண்ணால் வாட்ஸ்அப்பே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது நீங்கள் லைவில் பண்ணணும். இது ஒரு வீடியோவில் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து பண்ணால் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், வந்து பண்ணால் நீங்கள் 2 ட்ரிக்ஸுமே பார்த்துருப்பீங்க. இந்த 2 ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 சப்ஸ்கிரைபர் என்ன கூட போகும். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? இந்த 2 ட்ரிக்ஸை மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜை பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் ஏன் நான் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலை, எதுக்கு என் சேனலில் மட்டும் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் லோவாக இருக்குது, நானும் நினச்சாதான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாமே, அது ஏன் பண்ணல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது இப்போ வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிடுவாங்க. ஸோ அட் த சேம் டைம் அதே அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ நான் ஒன்று சொல்லிக்கிறேன், எதுக்கு என்னது அப்படின்னா உங்களுடைய சேனல் நல்லா இருந்துச்சு, உங்களுடைய கண்டென்ட் நல்லா இருந்துச்சு, உங்களுடைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓகேவா? எதுக்கு என்னோட சேனலில் சப்ஸ்கிரைபர் நிறைய இல்லை, ஏன் கம்மியாக இருக்குது, இந்த ட்ரிக்கு நானே சொல்கிறேன் ஆனால் உனக்கு ஏன்டா கம்மியாக இருக்குது அப்படிங்க கேட்டிங்க அப்படின்னா நான் இந்த ட்ரிக் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணியிருக்கலாம், பட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது பிடிக்கலை. ஏன்னா இந்த ஒரு ட்ரிக்குங்கிறது உங்களுக்கு சப்ஸ்கிரைபரை மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வியூஸ் கரெக்டாக வராது. இப்போ நிறைய சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 lakh சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, ஆனால் வியூஸுங்கிறது 2000, 3000, 10,000 தான் போகும். அதுக்கான காரணம் இந்த மாதிரி தான், ஆக்டிவ் சப்ஸ்கிரைபராக இல்லாமல் இருப்பாங்க. அவங்க ஏதாவது இந்த மாதிரி 1-2 ட்ரிக்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். ஓகேவா? சொல்லுங்கள், எல்லா யூடியூபர்ஸும் தப்பு சொல்ல மாட்டேன். சில பேருக்கு அவங்களுடைய வீடியோஸ் சஜஷனில் போகாமலும் இருக்கலாம், சில பேருக்கு இந்த மாதிரி அன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதான். ஓகேவா? ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு வந்து பண்ணால் எனக்கு வாட்சவர்ஸ்லாம் ரீச் ஆயிடுச்சுப்பா, எனக்கு சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் இப்போ வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஒரு ட்ரிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு வந்து பண்ணால் சப்ஸ்கிரைபருங்கிறது முக்கியம் இல்லை, பட் அந்த நம்பர்ஸ் வந்து எனக்கு வந்து வேணும், சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ கரெக்டாக வந்து பார்த்தா 1 இயரில் அப்படிங்கிறது, அதான் நீங்கள் 1 இயர் நீங்கள் வந்து வீடியோஸை கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர் உங்களோட வீடியோஸ் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகி நீங்கள் நிறைய பேர் வந்து பண்ணா வீடியோஸை பார்க்க ஆரம்பிப்பாங்க, புது சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. நம்மளுக்கு அப்படி தான் கிடச்சிது. ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் அண்ட் வந்து பார்த்தா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய, அதாவது இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் உங்களுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பார்க்கணும், இந்த பெல் ஐக்கன் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் வந்து பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ். பாய் கைஸ். லைஃப் இஸ் பேஷன், பேஷன் இஸ் நாட் பெர்மனன்ட்.